தொடர்ந்து பேசலாம் மதி. அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ், இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. உங்களுடைய இரங்கல் செய்தியை நீங்க பதிவு பண்ணலாம். தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தினுடைய தலைவரும் தமிழக மக்களால் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. சட்டமன்றத்திலே அவரோடு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர் நான். மக்கள் தலைவரோடு ஐயா மூப்பனார் அவர்களோடு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த நெருக்கமான நட்பும் உறவும் பாசமும் கடந்த காலத்தில் அவரோடு அவர் செலவழித்த அநேக நேரங்களும் என் நெஞ்சில் இன்னும் நிழலாடுகின்றன. பழகுவதற்கு இனியவரும் பண்பாளருமான விஜயகாந்த் அவர்கள் தான் தேடிய பொருளை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து வள்ளலாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். மிகவும் துணிச்சலானவர், எதையும் தட்டி கேட்கக்கூடியவர். சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அவர் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நாட்களில் ஆளுகின்ற கட்சியையும் அவர்களுடைய தவறுகளையும் தட்டி கேட்ட துணிச்சலான நேரங்கள் எல்லாம் என்னுடைய நினைவுக்கு வருகின்றன. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணன் என்று மரியாதையோடு அழைப்பதும் பண்போடு பழகுவதும் எல்லாவற்றிற்கும் மேலாக பார்க்கின்ற இடத்திலெல்லாம் உறவோடும் பாசத்தோடும் விருந்தோம் போதும் அவருக்குள்ள தனித்த குணங்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதராக, மனித நேயராக, தமிழக மக்களுடைய நெஞ்சிற்கினியராக, திரைப்படத்துறையிலும் அரசியலிலும் தடமான கால் தடம் பதித்து ஒரு வரலாற்றை தனக்கென உருவாக்கி கொண்ட அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய இழப்பினால் பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் திரையுலகத்து நண்பர்களுக்கும் அவருடைய இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.